அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பாவத்துக்கு அடிமைப்பட்டு பலவிதமான காரியங்களில் சிக்குண்டு அந்த பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்து திரும்ப அதிலே ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுத்து திரும்ப அதனால் ஜெயிக்கப்பட்டு அப்படி வாழும்போது அவர்களுடைய முன்னிலைமை பின்னிலைமை முன்னிலைமையிலும் அதிக கேடுள்ளதாக இருக்குமாம். அதுக்கு முந்தின வசனத்தில் பாருங்கள், எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாக இருக்கிறான். இன்றைக்கு நிறைய பேர் பாவத்துக்கு, இச்சைக்கு, சில பழக்க வழக்கங்கள், உலக இன்பங்கள், இந்த சோஷியல் மீடியா இவைகளுக்கெல்லாம் அடிமைப்பட்டு வாழ்ந்தது நிமித்தமாய் அவர்களுடைய வாழ்க்கையில் மிக மோசமான நிலைமைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அந்த பாவங்கள் இவர்களை ஆண்டு கொள்ளுகிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்த்தா இப்படி தான் இருக்குது. வேதத்தில் கூட சிம்சோனை பார்க்கும்போது நியாயாதிபதிகளில் பார்க்கிறோம், திரும்ப திரும்ப அவன் பாவத்திலே விழுந்தான். எவ்வளவோ ஆண்டவர் எச்சரித்திருப்பார், ஆனாலும் திரும்ப திரும்ப பாவத்தில் விழுந்ததினால் அவனுடைய பின்னிலைமை மிகவும் மோசமான நிலைமைக்கு போனது. அவனை பெலிஸ்தியர்கள் எந்த பெலிஸ்தியரை முறியடிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் அவனை அழைத்திருந்தாரோ அதையெல்லாம் மறந்து அவன் திரும்ப திரும்ப பாவத்தில் விழுந்ததினால் கர்த்தருடைய ஆவியானவர் தன்னை விட்டு விலகினதை கூட அவன் அறியவில்லை. அவனுடைய வாழ்க்கை மிகவும் மோசமாக முடிவடைந்தது. பெலிஸ்தியர்கள் அவனுக்கு கைகளில் விலங்கு போட்டு கண்களை குருடாக்கி சிறைச்சாலையில் அடைத்து மற்றவர்களுக்கு முன்பாக பரியாசம் பண்ணுகிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை மிகவும் மோசமான நிலை. சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருந்தான். பாருங்களேன், முதல்ல முன்னிலைமை அவ்வளோ பயங்கரம். அவனை பார்த்தா பெலிஸ்தியர்கள் பயப்படுவாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த பெலிஸ்தியர்கள் அவனை மிகவும் மோசமாக கேலி செய்கிற அளவுக்கு பரிதாபமாக அவனுடைய வாழ்க்கை முடிந்தது. 2வது சவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஆரம்பம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கர்த்தர் அழைக்கும்போது நான் என்னுடைய தகப்பன் வீட்டாரில் ரொம்ப சிறியவன், என்னுடைய தகப்பன் குடும்பம் மிகவும் எளியது அப்படின்னு சொல்லி ரொம்ப தன்னை தாழ்த்தி வந்தான். அதே மாதிரி இப்போ சாமுவேலிடம் வரும்போது ரொம்ப தாழ்மையோடு வந்தான். ஆனால் பின் நாட்களிலே அவனுக்குள்ளே ஒரு பொறாமை, தாவீதின் மேலே ஒரு கசப்பு வந்ததினால அவனுடைய முடிவு ரொம்ப பரிதாபமாய் போய்விட்டது. அதே போல் யூதாஸ் காரியத்தை பாருங்கள். யூதாஸ் காரியோத்து இயேசுவோடு இருந்தான், சீஷர்களோடு இருந்தான், அப்போஸ்தலராக வரவேண்டியவன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் இந்த பண ஆசை உள்ளே வந்ததுனால, அதற்கு அவன் இடம் கொடுத்ததுனால அவனுடைய வாழ்க்கை மிகவும் மோசமாக மாறிவிட்டது. அப்புறம் யோவான் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் பாருங்கள், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். அப்போது ஒரு கோபம் வருது, ஒரு பொறாமை வருது, ஒரு எரிச்சல் வருது அப்படின்னா அதை நம்ம அப்படியே அதை வளர்த்துக்கிட்டே இருந்தோம்னா அதற்கு நம்ம அடிமைப்பட்டு விடுகிறோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு விடுதலை கிடைக்கும்? இந்த காரியங்களில் விடுதலை பெறுவது எப்படி அப்படின்னா, முதலாவது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ வேத வசனத்திற்கு நாம் கீழ்ப்படியும் போது வேத வசனம் நம்மை விடுதலையாக்கும். 2வது ரோமர் 6:14, கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஸோ தேவனுடைய கிருபையினால் நமக்கு விடுதலை உண்டு. கலாத்தியர் 5:16, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஸோ இன்றைக்கு அந்தரங்க வாழ்க்கையிலே பாவம் இருக்குமானால், மனதிலே ஆசைகள் இருக்குமானால், மீண்டும் மீண்டும் பாவம் செய்து கொண்டே இருக்கிற சூழ்நிலை வரும்போது நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு இன்றைக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார், ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அதற்கு கீழ்ப்படிந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரி செய்வீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லை, நான் திரும்ப திரும்ப பாவத்தில் விழுந்து கொண்டே இருப்போமானால் நம்முடைய முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை இன்றைக்கு ஆராய்ந்து பாருங்கள். தேவனுக்கு முன்பாக உங்களை ஒப்புக்கொடுங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே. ஆண்டவரே, மை துதிக்கிறோம். பாவத்திற்கு திரும்ப திரும்ப அடிமையாக ஆகும் பொழுது
எவ்வளோ பெரிய கேடு எங்களுடைய வாழ்க்கையிலே வரும் என்பதை குறித்து நீர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீரப்பா. ஆண்டவரே, பழைய பாவங்களுக்குள் திரும்ப சிக்கி கொள்ளும்போது ஆண்டவரே, முன்னிலைமையிலும் பின்னிலைமை கேடுள்ளதாயிருக்குமே ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மிலே ஆண்டவரே அப்பா, உமக்குள்ளாக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மிலே நிலைத்திருக்கும் பொழுது இந்த பாவங்கள் திரும்ப தலை தூக்காதபடி என் ஆண்டவருக்குள் தங்களை முற்றிலுமாய் மறைத்து கொண்டு வாழ தங்களை அர்ப்பணிக்கட்டும் அப்பா. அப்படி அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அறியாமல் செய்த காலங்கள் உண்டு. அதை விட்டு நீங்கள் விலகி ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு திரும்ப நீங்கள் பழைய பாவத்துக்குள்ளே போகாதுங்க. உங்களுடைய வாழ்க்கை கேடாய் முடிந்து விடாதபடி தேவனுடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.